ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகில் பல ஆண்டுகளாக தீராத மர்மங்கள் இவைதான். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். இந்த உலகம் முழுவதுமே மர்மம் நிறைந்தது. மக்கள் எல்லோரும் தினந்தோறும் பல மர்மமான விஷயங்களை கடந்து வருகின்றனர். சிலர் மர்மங்களுக்கு விடை கிடைக்கிறது, சில மர்மங்கள் பல நாட்கள் கழித்து விடை கிடைக்கிறது, சில மர்மங்களுக்கு விடை கிடைப்பதே இல்லை. அப்படியான பல ஆண்டுகளாக விடை கிடைக்காத மர்மத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில் புதைக்கப்பட்ட உடலையே தோண்டி எடுத்து அதில் ஆய்வு செய்ய முடியும். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த விஷயங்கள் மிகச்சிறிய விஷயங்களிலிருந்து கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலும் பல தீராத மர்மங்கள் இந்த உலகில் இன்றும் உள்ளன. இந்த மரணங்கள் எல்லாம் நம்மை பெரிய குழப்பத்தில் ஆழ்த்திவிடும். பலர் இந்த மர்மங்களை எல்லாம் கண்டுபிடிக்க முயன்றும் அப்படியான மற்றவர்கள் கேட்டால் உறைய வைக்கும் வகையிலான மர்மங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலில் ஓக் தீவு. கடந்த சில நூற்றாண்டுகளாக கனடா நாட்டின் நோவா ஸ்கோட்டியா நாட்டின் அருகே ஓக் என்ற மர்மமான தீவு ஒன்று உள்ளது. இந்த தீவிற்குள் யாருக்கு தெரியாமல் விலை மதிக்க முடியாத பொருள் ஒன்று மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்றும், மிகப்பெரிய கடற்கொள்ளையனாக இருந்த கேப்டன் வில்லியம்ஸ் அதை இங்கு மறைத்து வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அதை கண்டுபிடிக்க பலருமே முயன்றுள்ளனர். பல கோடிகள் அதற்காக செலவாகியுள்ளது. அது குறித்த தகவல்களையும் தொடர்ந்து பார்க்கலாம். ஜான் எஃப் கெனடி, அதாவது அமெரிக்காவின் 35வது அதிபராக இருந்த ஜான் எஃப் கெனடியின் மரணம் உலகின் மிகப்பெரிய மர்மமாக உள்ளது. 1963ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி லீ ஹார்வி ஆஸ்வால்ட் என்பவர் ஜான் எஃப் கெனடியை சுட்டு கொன்றார். அவர் கைது செய்யப்பட்ட 2வது நாளே மர்மமான நபர் ஒருவர் ஆஸ்வால்ட்டை சுட்டு கொன்றுவிட்டார். இப்போது ஜான் எஃப் கெனடி ஏன் சுட்டு கொல்லப்பட்டார்? ஆஸ்வால்ட்டை சுட்டு கொன்றது யார்? அவர் எதற்காக கொல்லப்பட்டார் என்பது தீராத மர்மமாகவே இருக்கிறது. ஜான் எஃப் கெனடி அதிபராக இருந்தபோதுதான் அமெரிக்கா நிலவிற்கு முதலாக மனிதனை அனுப்பியது. அடுத்ததாக இயேசு. இந்த உலகம் முழுவதுமே பரவிய மிகப்பெரிய மதம்தான் கிறிஸ்தவம். உலகம் முழுவதுமே ஏராளமான மக்கள் கிறிஸ்துவையே கடவுளாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதில் இயேசு கிறிஸ்துவின் தோற்றம் பல மர்மங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன் தொல்லியல் ஆய்வாளர்கள் கிறிஸ்துவின் வீட்டை கண்டுபிடித்தனர். ஆனால் அது பெரும் சர்ச்சையாகியது. கிறிஸ்துவின் தோற்றம் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு இன மக்களுக்கும் தகுந்தாற்போல பல்வேறு தோற்றம் உள்ளது. அவரது உண்மையான தோற்றம் யாருக்குமே தெரியாது. அடுத்ததாக ஆர்க் ஆஃப் கன்வீனியன்ட், அதாவது ஜெருசலேம். இந்த நகரில் 3 முக்கிய மதங்கள் தோன்றியுள்ளது: கிறிஸ்தவம், இஸ்லாம், ஜூடைசம். கிமு 587களில் ஜெருசலேமை பாபிலோன் என்ற இன மக்கள் தான் தாக்கினர். இதில் ஒட்டுமொத்த ஜெருசலமே அழிந்து போனது. அப்போது பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்ட ஆர்க் ஆஃப் கன்வீனியன்ட் ஒரு புனித இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டதாக சிலர் கூறுகின்றனர். சிலர் பாபிலோனின மக்கள் அதை அழித்து விட்டதாகவும் கூறுகின்றனர். எது உண்மை என தெரியவில்லை. அந்த ஆர்க் ஆஃப் கன்வீனியன்ட்டில் தான் மதங்கள் குறித்த ரகசியம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக தொங்கும் தோட்டம். நாம் சிறு வயதில் தொங்கும் தோட்டம் குறித்தெல்லாம் படித்திருப்போம். அது பாபிலோனின மக்கள் இருந்த இடத்தில் இருந்ததாக பல வரலாற்று சான்றுகளும் உள்ளன. ஆனால் பாபிலோனின மக்கள் இருந்தது தற்போது ஈராக் இருக்கும் பகுதியாகும். ஆனால் இந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் அவ்வாறு எந்தவிதமான தொங்கும் தோட்டம் இருந்ததையுமே கண்டுபிடிக்கவில்லை. அதனால் அப்படி ஒரு தோட்டம் இருந்ததா என்பதே சந்தேகம்தான். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.